நான் ஒரு காக்ரோச் இன்னும் ஒரு செல்ஃபா ஓப்பனா டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம், வேலை இல்லாதவருடைய கூட்டம் எப்படி வந்தது? தன்னை ஒரு கரப்பான் பூச்சி என்று டிக்ளேர் பண்ணி இந்த மூவ்மெண்ட்ல சேருகிறாள் என்று சொன்னால் அப்ப அர்த்தம் என்ன? இன்றைக்கு சமூக சூழல் அழுகி போயிருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது, நாற்றம் அடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்பதை அது படம் போட்டு காட்டுகிறது. அதைத்தான் நம்ம குறை சொல்லி பேசணுமே தவிர அந்த இளைஞர்களா இல்ல. விடியல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட பரபரப்பான வைரல் ட்ரெண்டிங்கா இருக்கிறது மாறி இருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி. அதாவது ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் முதலில் பார்த்தவர்கள் இன்னைக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பார்த்து வாய் பிளந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மோடியோட ட்விட்டர் அக்கௌண்டை காட்டிலும் இன்ஸ்டா அக்கௌண்டை காட்டிலும் அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டவர்களாக மாறி இருக்காங்க 3 நாள்ல. இது ஒரு உலகம் முழுக்க ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதோட எழுச்சி, இதோட வளர்ச்சி, இது அடுத்த கட்டமா எதை நோக்கி போகுது, இதன் தோற்றத்தின் காரணம் என்ன, இது பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்காக இன்று நம்மோடு இணைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விருந்தினர். தொடர்ச்சியாக இங்கு தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவுக்கு எதிராக கருத்தியல் தளத்தில் மட்டுமல்ல களத்திலும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பவர், திமுகவின் கன்னியாகுமரி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா மனோ தங்கராஜ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி, இதுதான் இந்தியாவோட டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பரபரப்பா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஆனா ரொம்ப கேலியான ஒரு பெயர், ஒரு சட்டையர் மூமெண்ட்னு சொல்றாங்க. இணையதளத்துல மட்டும் இன்னைக்கு பரவலா ஆயிட்டு இருக்காங்க. நேரடியாகவும் உறுப்பினர்களாக மாறக்கூடிய இளைஞர்களை நிறைய பேரை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பா இது மாறிட்டு இருக்கு. இதோட தேவை எங்கிருந்து வந்தது, இதோட தோற்றம், இதோட வளர்ச்சி, இத என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, எனக்கு இதுல இந்த சட்டையர்னு சொல்லுதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா, இது சட்டையர் பொலிட்டிக்ஸ் ஏன் சொல்ல போறோம்? இது பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட் தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ யூத் ஒரு போறாங்க, இவங்களுக்கு அவங்க என்ன செய்யாங்கன்னு தெரியாம செய்யாங்கன்னா நல்ல விமர்சனங்கள் பலர் வைக்காங்க. இப்ப இந்த ஜட்ஜி சொல்லியிருக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூத் அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. ஏதோ அவங்க தெரியாம பண்ண மாதிரிலாம் பேசியிருக்காரு. அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பேச்சு. நான் என்னுடைய இளமை பருவம், மாணவர் பருவத்தை நான் திரும்பி பார்த்துருக்கேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு எனி பொலிட்டிக்கல் அஜிடேஷன், ரேஷன்ல பிரச்சனையா, இல்ல பஸ் கட்டண உயர்வா, இல்ல ரயில் கட்டண உயர்வா, கல்லூரி ஃபீஸ் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க ஒரு போராட்டத்தை கட்டமைப்பதற்கு முன்னால முதல்ல கட்டமைக்கிறது கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் பேரவை தான் அந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தும். இதை நம்ம இன்னைக்குள்ள மாடர்ன் எஜுகேஷன் சொல்லி பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டை அப்படியே நம்ம குறைச்சிட்டோம். அதனுடைய விளைவு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பொலிட்டிக்கல் இன்டியூஷன் இல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டை ஆக்குபை பண்ணி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு நிகழ்வா நடந்துட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இளைஞர்களுக்கு பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. 2வது, இன்றைக்கு ஏன் இந்த நான் ஒரு காக்ரோச் இன்னும் ஒரு செல்ஃபா ஓப்பனா டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம், வேலை இல்லாதவருடைய கூட்டம் எப்படி வந்தது? அதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்க மயில் கூட்டம்னா, புறா கூட்டம்னா, சிங்க கூட்டம்னா, புலி கூட்டம்னா அதுல ஒரு இது இருக்கு, ஒரு பெரிய வீரம் இருக்கு, பெரிய அழகு இருக்குன்னு வருவான். ஆனா காக்ரோச் எங்க வரும்? எங்க கெட்டுப்போன பொருட்கள் இருக்கிறதோ, எங்கு இருட்டு இருக்குதோ, எங்கு வேற எதுவும் வாழ முடியாதோ, அங்க வாழக்கூடிய அந்த அழுகின பொருட்கள் மத்தியில வாழக்கூடிய, அதை உண்ணக்கூடிய ஒரு பூச்சி தான் கரப்பான்பூச்சி. தன்னை ஒரு கரப்பான் பூச்சி என்று டிக்ளேர் பண்ணி இந்த மூவ்மெண்ட்ல சேருகிறாள் என்று சொன்னால் அப்ப அர்த்தம் என்ன? இன்றைக்கு சமூக சூழல் அழுகி போயிருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது, நாற்றம் அடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்பதை அது படம் போட்டு காட்டுகிறது. அதைத்தான் நம்ம குறை சொல்லி பேசணுமே தவிர அந்த இளைஞர்களா இல்ல. குறிப்பிடும் போதே கரப்பாம்பூச்சின்னு குறிப்பிடும்போது இளைஞர்களை கரப்பாம்பூச்சி எல்லா இடத்துலையும் சஸ்டைன் பண்ணி வாழக்கூடிய தகுதி பெற்றது.
அது மாதிரி எங்களுக்கு அந்த பேரை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்க வந்து எல்லா இடத்துலயும் சஸ்டைன் பண்ணி வாழக்கூடிய நபர்கள், இவ்வளவு அழுகி போன இப்படி நாற்றம் அடிக்கக்கூடிய அரசியல் சமூகத்திலையும் நாங்க வாழக்கூடியவர்கள் சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல. இல்ல அது நீங்க அவங்க அது உண்மைதான். இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து யூத்த பெருசா குறை சொல்ல போறதில்ல. ஏன் நானும் ஒரு யூத்தா இருந்தவன், நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தவன். அப்ப என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அன்னைக்கு என்ன வாய்ப்பு இருந்தது? எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம்? இதெல்லாம் நமக்கு இது உச்ச பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். தெரியாத ஒண்ணும் இல்ல. யாரும் வந்து பார்ன் ஃப்ரம் ஹெவன் இல்ல. நேரா அங்கிருந்து இங்க பிறந்தவங்க இல்ல. அவங்களுக்கு தெரியும். ஆனா பலர் வந்து அவங்க கடந்து வந்த பாதைய, அதில் இருந்த சவால்கள, அதில் இருந்த சிரமங்கள எல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2வது இன்னைக்கு வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல எந்த கஷ்டமும் படாம நேரா பள்ளிக்கூடம், நேரா கல்லூரி, கல்லூரி முடிஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிஞ்சு வேலைன்னு வரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அது பெரிய நல்ல பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் சொல்லி கொண்டாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல அவங்களுக்கு ஒருவேளை இந்த சூழல் தெரியாம இருக்கலாம். நீங்க வந்து இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய பட்டணத்த எடுத்துக்கிட்டா, அந்த ஊர்ல போய் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்து, ஒரு மாசம் ஒரு ரூ. 10,000 கூட சம்பளம் கிடைக்காது. ஆனா, அவன் ஒரு ரூ. 10,000 ஒரு ரூம் கூட வாடகைக்கு எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமை. இன்னைக்கு கூட நீங்க நம்ம நம்ம ஸ்டேட்ல பார்ப்போமா? ஒரு கலெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய வேஜஸ் எவ்வளவு? ஒரு எம்ப்ளாயி ரூ. 423. சிட்டியில ரூ. 423 ஒன் டே வேஜ் ஃபிக்சேஷன் இருந்ததுன்னா, அவன் வாங்கி எப்படி வந்து அவன் வாழ்க்கைய ஓட்ட முடியும்? முடியவே முடியாது. ஸோ இது நீங்க வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இல்லாத குறைபாடு, இல்ல இந்தியா பூரா இருக்கக்கூடிய எந்த பெரிய நிறுவனங்களும் ஒரு சில ஐஐடி, ஐஐஎம் போன்ற தவிர, பெரிய சில தனியார் நிறுவனங்கள தவிர, ஒரு சாதாரண கல்விக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிகிரி கையில இருக்குமே தவிர, அவங்க உடனடியா ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில், தொழிற்சாலையில் போய் சேருவதற்கான உடனடியா ஸ்கில்லோட அவங்க வர்றாங்களான்னா இல்ல. இத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நான் வந்து ஐடி மினிஸ்டரா இருக்கச்சுமே இத கண்டுபிடிச்சு தான் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்று ஒரு புரோகிராமே கொண்டு வந்தோம். நான் முதல்வன் திட்டம் அதே மாதிரி தான் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவான ஒரு ஸ்கீம் தான். அப்போ அவனுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை நம்ம பார்க்கல. வேலைக்குரிய சம்பளம் இல்லைன்றத இன்னும் அட்ரஸ் பண்ணல. வேலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யும் ரூ. 12,000 வேலை செய்யான். அல்லது ரூ. 8,000 வேலை செய்யான், 10,000 வேலை செய்யான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சிஇஓ வந்து 3 லட்சம் 4 லட்சம் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு. இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டியை வந்து கொடுத்துருக்கு. கவர்மெண்ட்லயே அப்படிதான். ஒரு டாப் லெவல் ஆஃபீஸர் எவ்வளவு வாங்குவாரு, எவ்வளவு பெர்க்ஸ் இருக்கு, எவ்வளவு சலுகை இருக்கு, எவ்வளவு லீவ் இருக்கு. ஆனா இது இல்ல. இந்த கம்பாரிசனே நம்ம பண்ணி பார்க்கிறது இல்ல. 2வது ரொம்ப இந்த ப்ரிகேரியஸ் ஜாப்ஸ் ரொம்ப வேலையில போனோம்னா ரொம்ப பாதுகாப்பற்ற வேலை, பாதுகாப்பற்ற சூழல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ். இப்ப நம்ம ஒரு பக்கம் வந்து இதை சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வந்து அடிக்கிட்டே போலாம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு என்ன செய்யுது? டிவிசிவ் பாலிடிக்ஸ். அவங்களை பிரிக்கக்கூடிய ஒரு அரசியல் தவிர வேற என்ன முன்னெடுக்காங்க? நீங்க என்னைக்கோ காலம் கடந்து போன ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். மதத்தை திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சு மதத்தின் அடிப்படையில பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் சென்டர்ட் அப்ரோச். இந்த கட்சிகள் வந்து அவங்க இருக்கணும், அவங்களுடைய ஆட்சி நீடிக்கணும், அதுக்கு எப்படி மக்களை எமோஷனலா பயன்படுத்தலாம், எந்த பிரிவினை வந்தாலும் பிரச்சனை இல்லை என்பது போன்ற எண்ணங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் இந்த அமைப்பு வந்து உருவாயிருக்கு தெல்ல தெளிவா வந்து தன்னுடைய முழக்கங்கள்லையும் தன்னுடைய கோரிக்கைகள்லையும் ஒரு விஷயத்த சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாசிச அரசுக்கு எதிரான ஒரு அமைப்புங்கிறத வந்து தன்னுடைய கோரிக்கைகள் மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து நீட்டு தேர்வு அந்த கல்வி அமைச்சரை பதவி விலக சொல்றாங்க. இவங்களோட கோரிக்கைகள் 5 கோரிக்கைகள் முக்கியமா வச்சிருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியும் எந்த ஒரு அரசு பதவியிலும் நியமிக்கப்படக்கூடாது. 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஊடக சுதந்திரம், அம்பானி அதானியோட கையில இருக்கக்கூடிய ஊடகங்களோட லைசன்ஸை பிடுங்கணும்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த கோடி மீடியாவோட ஆங்கர்ஸ் எல்லாரோட பேங்க வந்து செக் பண்ணணும். கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து உறுதியாக்கணும். தம்பி அழகா சொன்னீங்க. இன்னும் முக்கியமா விட்டுட்டு இந்த ஜட்ஜஸ்க்கு வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல எம்பி பதவி கொடுக்கிறது, கவர்னர் பதவி கொடுக்கிறது. ஆமா, அதுதான் முதல் இது. அது சொன்னேன். அந்த கவர்னர் பதவி கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்க கூடாது. இது வந்து தெல்ல தெளிவா வந்து பாசிச அரசுக்கு எதிரான அதோட செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்கு.
நீங்க பாசிசத்தினுடைய கூறுகள் எடுத்துக்கலாம். ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி செயல்படும். இப்ப நம்ம ஏன் வந்து முதல்ல பிஜேபியை ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லும். இதே நிறைய பேருக்கு இன்னைக்கு தெளிவில்லை. ஏன் நம்ம திரும்ப திரும்ப பிஜேபி பாசிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லுவோம். அந்த பாசிசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான சில அடிப்படை கூறுகள், அந்த கூறுகள் வந்து பிஜேபியினுடைய செயல்பாட்டில் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு பாலமாக இல்லாமல் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு சுவராக இருக்கிறது பாஜக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க எந்த இடத்துலையும் பதில் சொன்னதில்லை. அதை இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சென்ட்ரல் ஃபோர்ஸஸை இன்னும் வித்ட்ரா பண்ணல. அது பல இடங்களில் அந்த சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள், அங்கு பத்திரிகைக்காரில் அனுப்ப முடியாமல் அப்படிப்பட்ட அப்போ இந்த பிரிவினை என்பது அவருடைய ஒரு கோட்பாடாக வைத்திருக்கின்றாங்க. அது போன்று தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ண இப்போ நீங்கள் வந்து எதுக்கு ஜட்ஜஸுக்கு போஸ்ட் கொடுக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக கொடுக்காங்க இல்லை. அதுலேயும் பல ஜட்ஜஸை நம்ம குறிப்பாக சொல்ல முடியும். அவங்க இருந்த காலகட்டங்களில் அவங்க கொடுத்த பயாஸ்டான ஒருதலை பட்சமான தீர்ப்புகளுக்கு அவங்க ரிவார்ட் பண்ண மாதிரி பல்வேறு பொறுப்புகள். அதே போன்று இன்னைக்கு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகின்ற, அதாவது கார்பரேட்ஸுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு அவங்களுடைய மனப்பான்மை. இப்படி இது போன்ற விஷயங்களை தான் நம்ம வந்து பாசிச கூறுகள்னு சொல்லுவோம். டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை அழிக்கியது. அப்போ இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள். இப்போ அந்த பையன் தம்பிமார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லாங்க. இப்போ நீட்டில் வந்து நீட்டே தேவையில்லை, ஒரு அட்மிஷனுக்கு ஒரு தகுதி தேர்வு போதும், அதுக்கு 2 தகுதி தேர்வு என்று கொண்டு வந்து உண்மையாக தகுதி பெற்ற ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க முடியாத சூழலை உருவாக்குறாங்க. இப்போ பார்த்தா அதில் அவ்வளவு ஸ்கேம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கொஸ்டின் பேப்பரில் பல்வேறு ஊழல்கள், முறைகேடுகள், தவறுகள் இருப்பது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எந்த வாயும் பேசல, எந்த பொறுப்பேற்பதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை நம்ம பார்த்தோம்னா, இப்போ டிஃபெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் வந்து பிஜேபி பல மாநிலங்களில் வந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க பேசுறாங்க. இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள், இதைத்தான் நம்ம வந்து இந்த பாசிசத்தினுடைய அந்த கூறுகள் என்று சொல்லுகின்றோம். எனவே தான் இது வந்து அவங்களுடைய இந்த முன்னெடுப்பு வந்து பிஜேபி அச்சப்படுத்தி இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அக்கௌண்ட் கூட ஒரு நாள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. உடனே அவங்க காக்ரோச்சஸ் பேக்னு திரும்ப அனுப்பி போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய வந்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஆட்களை பார்த்து ஏன் அவங்க அச்சப்படுறாங்கன்னா, உண்மையாகவே இவர்கள் சொல்லக்கூடிய அம்சங்களும், இவர்கள் இன்றைக்கு தங்களை காக்ரோச்னு டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அல்லது டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்களும் இந்த பாசிச கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசினால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப வந்து இவங்களோட தெளிவான ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. அதாவது பாசிசத்துக்கு எதிராக இயங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த பாசிச கூறுகளுக்கு எதிரான கோரிக்கைகளை கரெக்டா முன்வைக்கிறாங்க. இவர்கள் இந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இந்திய அளவிலான ஒரு அமைப்பு வடிவம் இல்லாததான் இவங்க வந்து புதிய புதிய வடிவங்கள் நோக்கி போறதுக்கான காரணம்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்போதுதான் இந்தியாவில் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ், ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாலிடிக்ஸ், ஒரு கிரீன் பாலிடிக்ஸ், இது எல்லாவற்றுக்குமே ஒரு விவாதத்திற்கான வாய்ப்பு வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லாங்க. அது என்ன பாலிடிக்ஸ்? அந்த பாலிடிக்ஸ் என்பது ஃபியூச்சரிஸ்டிக் இருக்கணும், முற்போக்கா இருக்கணும். அது வந்து நம்முடைய இயற்கை வளங்களை, இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு விவாத பொருளாக இல்லாததே ஒரு வேதனையான விஷயம். நான் இதை பல மேடைகளில் பேசியிருக்கேன், கல்லூரி மாணவர்களோடு உரையாடுகின்ற நேரத்தில் பேசியிருக்கின்றேன், இது போன்ற விவாதங்களில் சொல்லியிருக்கேன். பொது பாலிடிக்ஸ் வந்து நீங்க வந்து இன்னைக்கு எப்படி நம்ம வந்து சமூகம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு ரியல் லைஃப்ல எவ்வளவு காம்படிஷன்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ்ல எவ்வளவு காம்படிட்டிவா நம்ம வந்துட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு தேவையில்லாம எக்ஸாம்ஸுக்கு எவ்வளவு காம்படிட்டிவ் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கும். ஆனா பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அவ்வளவு காம்படிட்டிவா நம்ம கொண்டு போறோம். அப்படி ஒரு விவாதம் இங்க நடக்குதா? நம்ம டெய்லி தொலைக்காட்சியை பார்த்தா என்ன விஷயம் நடக்குது? எல்லாமே மாறி மாறி சேரவாரி பூசக்கூடிய விஷயங்களும்,
இருட்டு வச்சு ஓட்டை அடைக்கக்கூடிய சம்பவங்களும், ஒரு ஆளை அக்யூஸ் பண்ணதும், ஒரு ஆளை டிஃபெண்ட் பண்ணதும், அப்யூஸ் பண்ணது, இப்போ இதுதான் போயிட்டு இருக்கு. இதனால வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையில வேலையில்லா திண்டாட்டம், டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ்ல வந்து ஒளிவுமறைவற்ற தன்மை, பெண்களுக்கு இன்னும் சம அளவில் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற போன்ற கோரிக்கை, இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு விவாதத்திற்கு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சமாக நான் பார்க்கிறேன். இப்ப வந்து இது வந்து ஒரு இளைஞர்களோட எழுச்சிங்கிறது வந்து இந்தியாவுக்கான ஒரு தேவையை வந்து உணர்த்துறதா தான் பார்க்க முடியுது. அதாவது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு மூவ்மெண்ட், ப்ரொக்ரெசிவான பாலிடிக்ஸை வந்து நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்களா, இல்ல நாங்க முன்னெடுக்கிறோமான்னுட்டு பல்வேறு கட்சிகளை வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசியலா தான் இருக்குன்னு அப்படிதானே பார்க்க முடியும் இதை. இல்ல நீங்க ஃபேக்டே அதானே, ரியாலிட்டியே அதான். ஆ. நீங்க வந்து இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட், நான் யாரையும் எந்த கட்சியும் பேஸ் பண்ணி பேசல. ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்தியனுடைய பியூரோக்ராட்டிக் சிஸ்டம். இப்ப இவங்க தான் டாப். நீங்க 4 லேயரா நம்ம இந்தியா பிரிச்சோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பிளஸ் வந்து பியூரோக்ராட்ஸ். அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தோன்னா கார்ப்பரேட்ஸ். இந்த 2ம் தான் மேக்சிமம் ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய டீமா இருக்கு. இந்த 2 டீம்னுடைய அப்ரோச்லயும் இன்னைக்கு நம்ம முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பற்றிய ஒரு அஜெண்டா இருக்கான்னா இல்ல. அவங்க வந்து அது அந்தந்த நேரங்கள்ல அது பிரச்சனை வரும்போது அதை எப்படியெல்லாம் வந்து அதை சால்வ் பண்ண முடியும்னு பார்க்காங்களே தவிர, அதை ஒரு மனிதநேயத்தோடு, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, இல்ல நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லுவோம், அந்த கோல்ஸ் அடிப்படையிலாவது நான் பார்க்கல. இதான் என்னை போன்ற ஆட்களுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய கன்சர்னா, ஒரு வருத்தமாக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிற, நாங்க பொது வழியில பல தளங்கள்ல இதை பேசி கொண்டு இருக்கின்றோம். நீங்க வந்து ஒரு ஐடி மினிஸ்டரா இங்க இருந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில இருந்து இன்னைய இளைஞர்களுக்கான தேவை, அதாவது நீடு, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பெரிய அளவுல உறுதிப்படுத்துவதற்கான என்ன மாற்றம் தேவைப்படுது? என்ன இங்க இந்திய அரசோட இதுல இருந்து என்ன போதாமை இருக்கிறது? இவர்கள் செல்லக்கூடிய இலக்குங்கிறது, இந்த இந்திய அரசு செல்லக்கூடிய இலக்கு இளைஞர்களோட தேவையை நிறைவேற்றாததுக்கான காரணம் என்ன? இப்ப நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய அப்ரோச், அணுகுமுறையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மிக 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 தவறானது, முற்றிலுமாக தூக்கி தூரப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் லைஃப்ல எத்தனை வருஷம் படிக்க முடியும்? ஒரு 10th பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணி ஒரு டிகிரி முடிச்சு வந்தாச்சு. அதுக்கு பிறகு அவன் படிக்க முடியாது. இந்த டிகிரி முடிச்சவன் வர சமயத்துல அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற ஒரு நியாயமான வேலையில அவன் ஒரு ஒரு நியாயமான முறையில வாழ்வதற்கான, டீசெண்டாக ஒரு சோஷியல் டிக்னிட்டியோட வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பளத்தோடு கூடிய ஒரு வேலையில வரணும். குறைந்தபட்சம் இந்த உத்தரவாதம் இந்த கல்வியில இருக்கா? கல்வி இல்லை. இன்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸை கொடுக்குது. நான் ஐடி மினிஸ்டராக இருந்துச்சு பட்சத்தில் நான் முதல்ல வந்து பார்வையிட்ட நேரத்தில், நான் அதுக்கு முன்னால் வந்து ஒரு முழுமையான போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவன். நான் வந்து எங்கள் ஊரில் இது ஸ்லோகன் சொல்லுவோம், அண்டா குண்டா அடகு வச்சு, அம்மா தாலியும் அடகு வச்சு, பிஏஎம்ஏ படிச்சுக்கிட்டு வேலை இல்லைன்னு நாங்கள் கோஷம் போடுறது உண்டு படிக்க காலத்தில். அப்போ அதே மனப்பான்மையில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஐடி மினிஸ்டர் ஆன பிறகு ஐடி இண்டஸ்ட்ரியில், இல்லைன்னா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரில், ஈவன் ப்ரொடக்ஷன் செக்டாரில் எவ்வளவு ஆள் வந்து தேவைப்படுது. அந்த ஆள் வந்து கிடைக்குதானே? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவங்க இன்னைக்கு உள்ள நியூ டெக்னாலஜி அப்டேஷனோ, அல்லது அந்த இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்ஸோ, இல்லது சர்வீஸ் செக்டாரில் முழுமையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை. அப்போ நாங்கள் இதை கண்டுபிடிச்சு தான் உடனடியாக இதுக்கு வேண்டி ஃபியூச்சர் ஸ்கில்ஸ், அதை எதிர்காலத்தில் என்னென்ன ஸ்கில்ஸ் வரப்போதோ அந்த ஸ்கில்ஸை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல முறையில் தான் நாங்கள் வந்து ஐசிடி அகாடமி மூலமாக நிறைய ட்ரைனிங்ஸ் பிளான் பண்ணி பண்ணோம். அது ரொம்ப பெரிய இம்பாக்டையும் கொண்டு வந்தது. அதே மாதிரி தான் முன்னெடுப்பு தான் இந்த நான் முதல்வன் போன்ற ஸ்கீம்ஸை. இன்னைக்கு இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படிக்க வைக்கோம். அவன் படித்து முடிச்சு ஒரு டிகிரியோட வர போகிறானா, இல்லை உண்மையிலே
திறமைகளோட வராங்க. இன்னும் அந்த திறமைகளில் கூட நான் பார்த்தேன்னா பாலிடிக்ஸ் கூட இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு விளையாட்டா ஒரு கேலியாக பேச பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னா, நம்ம காலங்காலமா இந்த பாலிடிக்ஸ்னா சாக்கடை அப்படி. ஆனா அதுக்கு வேண்டி அவ்வளோ சண்டை போடும், அதுக்கு வேண்டி அவ்வளோ பிரச்சனை பண்ணும். பிறர் கோடானு கோடி பணத்தை செலவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் வெளியே என்ன பேசும்? அரசியல் வந்து ஒரு சாக்கடை என்ன பேசும்? ஏன் பத்தி சாக்கடைக்கு இவ்வளோ சண்டை போடுதிய? இந்த சாக்கடைக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் பண்ணணும்? இவ்வளவு தந்திர வித்தைகள் பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியதுதானே? அப்படி அல்ல. நான் எல்லாம் பல மேடையில பேசியிருக்கேன். அரசியல் என்பது ஒரு புனிதமான இடம். அதுக்கு தகுதியானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் வரணும். அப்போ அப்படி வரணும்னா யூத்துக்கு நம்ம அப்படிப்பட்ட மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் பீரியட் இது ஸ்கூல்ல போனா வாத்தியார் சொல்லிடுவாரு, அரசியல் சாக்கடை. வீட்டில் போனால் பெற்றோர் சொல்லுவாரு, அரசியல் சாக்கடை. ஊர்ல தனியாக போட்டு சுற்றி நடக்க அரசியலுக்கு போறாங்க சாக்கடைன்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு காமனான விஷயம் ஆயிட்டு. அப்போ நம்ம யூத்து நம்ம லீடர்ஷிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணல, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ப்ரிப்பேர் பண்ணல, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட அவங்க தொடர்பு வச்சு பேசுவதற்கு நம்ம சின்னதுலேயே அவங்களுக்கு ஜாதி வெறுப்பு, மத வெறுப்பை உருவாக்கி விட்டுறோம். அவங்களுடைய சிந்தனையை, அவங்களுடைய எண்ணங்களை வந்து பால்படுத்திடு. இப்போ இது எல்லாவற்றினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பலூன் மாதிரி பெருசாகி ஒரு வெடிக்கக்கூடிய சூழல்ல வந்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் நடவடிக்கையிலும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் நிறைய அவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லாத்துலேயும் பார்த்தாலும் யூத்துக்கு ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பாலிசியும் எந்த விதமான ஒரு அஷூரன்ஸும் இல்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. உங்களோட வயதொத்த நபர்கள், அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னா, அவர்களுக்கான வழிகாட்டிகள், அவர்களுக்கான தூண்டுகோள்கள், அவர்களுக்கான அரசியலை பயிற்றுவித்தவர்கள் வந்து ஆசிரியர்களா இருந்திருக்காங்க. முக்கியமா வந்து தமிழாசிரியர்களா இருந்திருக்காங்க. இதுதான் நம்ம தொடர்ச்சியா கேள்விப்பட்டது. ஆனா கடந்த ஒரு 30 வருடங்களாக இந்த வேலை நடக்கலையா? கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் அரசியல் பேசக்கூடியது எதனால அத்து போனுச்சு? அதான், அதாவது நீ எதுக்கு படிக்கிறிய? வேலைக்கு. வேலைக்கான கல்வி என்பதே தவறானது. இப்ப நான் ஒரு உறுதியா ஒன்று சொல்ல, நான் படித்தேன். படித்த பெற்றோருக்கு மகனாக பிறந்தேன். என்னுடைய அம்மா ஒரு தலைமை ஆசிரியர் தான். அப்பாவும் நல்ல கற்றறிந்தவர். ஆனால் நான் 100% நீங்க என்ன நம்பலாம், நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்னுடைய பெயரை பதிவு செய்தது கிடையாது. ஏன்னா நான் வேலைக்கு போகக்கூடாது இல்லை முடிவோட படித்தவன். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆசிரியர்கள் எவ்வளோ என்னை நிர்பந்திச்ச பிறகு நான் என்னோட பேரை நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட பதிவு பண்ணேன். நீங்கள் வேலைக்கான கல்வி என்பதே மிக மிக தவறான ஒன்று. ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவதற்கான கல்வி என்கின்ற கல்வி மாறணும். ஒரு ஒரு இளைஞன் வந்து அவன் என்ன வேணாலும் சூஸ் பண்ணுவான். எனக்கு வந்து விவசாயம் நல்ல பேஷன், அனிமல்ஸ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பேஷன். ஸோ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். ஆனால் படிச்சுட்டு பண்ண போகிறேன். அப்போ தான் நான் மூளை யூஸ் பண்ண முடியும், அதை அழகாக பண்ண முடியும், அதை பாதுகாப்பாக பண்ண முடியும். அப்போ நான் கல்வி எனக்கு தேவைப்படுது. நான் இந்த சமூகத்தில் வாழணும். வெறும் என்னுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தோடு நான் இணைந்து வாழணும், ஒரு சுமூகமான சூழலோடு வாழணும், நான் பலவற்றை பழகணும். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு கல்வி தேவை, என்னை தகுதிப்படுத்தணும். இன்னொருத்தருக்கு இன்னொரு விருப்பம் இருக்கலாம், ஒரு கண்டுபிடிப்புகள் ஆர்வம் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மற்றவர்களுக்கு மருத்துவம் செய்து சேவை செய்யலாம். என்ன செய்தாலும் அச்சியட்டு. ஆனால் அந்த கல்வி என்பது அந்த பேசிக்காக அவனை வந்து ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னா இது நமக்கு இல்லை. எல்லோருக்கும் அவன் சொல்லக்கூடிய டீச்சிங் தான், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போறணும் சொன்னால் அவன் வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன சொல்லவே இல்லை. அதையும் முழுமையாக கொடுக்காம வேலைக்கு ஏற்றபடி இன்னும் என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்குன்னு பார்த்து பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படி வருதா? அப்படி இல்லை. அப்போ அவன் இங்கேயும் இல்லை, தன்னை தகுதிப்படுத்தவும் இல்லை, தன்னோட ஸ்கில் போதிய ஸ்கில் தேவையான ஸ்கில்லும் இல்லை. ரெண்டும் கிடையில அவன் மாட்டிக்கிட்டு பரிதாபப்படக்கூடிய நிலை இருக்குது. இந்த நிலையை முற்றிலுமாக மாறணும். வேலைக்காக கல்வி என்கின்ற நிலையை மாற்றி நிச்சயமாக இது தன்னை தகுதிப்படுத்துவதற்கு, தன்னுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு, தன்னுடைய மனசுல ஒளிந்து இருக்கக்கூடிய பல்வேறு திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கான கல்வியாக இந்த கல்வி மாறும்.
சரி, இந்த கல்வி முறைகள் எல்லாம் மாற்றம் ஏற்படணும். இங்க வந்து ஒரு இளைஞர்களோட தேவை, ஒரு வேலைவாய்ப்பு, இந்த ஒரு சீரழிந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக, கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இது வருங்காலம் இவர்களுக்கு என்னவாக இருக்க போகுது? இந்த கட்சிக்கான ஸ்கோப் என்னவா இருக்க போகுது? நீங்க இதுக்கு முன்னாலே வந்து பல மாநிலங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் இது மாதிரி ஏற்பட்டிருக்கு. அண்மையில தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை கூட இதோட சில இடங்கள ஒப்பிட்டு அளவில் பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சடன் ஒரு சர்ஜ், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது எல்லாவற்றையும் நம்ம அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கான தேவை என்பது இருக்கிறது என்பது மிக மிக தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னலாக யோசித்த மாதிரி அந்த டிப்பிக்கல் பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி பாலிடிக்ஸ் பேசுறது, இல்லை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது, இல்லை ஏதோ ப்ராமிசஸ் சொல்லி கன்வின்ஸ் பண்ணது, இதில் வந்து இனி வருகின்ற இளைஞர் சமூகம் அடங்காது, அதுக்குள்ளே அவங்கள நிறுத்தி வைக்க முடியாது. நம்ம ரியல் இஷ்யூஸை நம்ம எடுத்து, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ப்ரோக்ரஸிவாக, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக, ஒரு கிரீன் பாலிட்டிக்ஸை முன்னிறுத்தி இப்படி பல்வேறு காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஜாதி மதம் போன்ற அந்த டிவிசிவ் பாலிட்டிக்ஸை தூக்கி தூரப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏழை பணக்காரன், ஆண் பெண் போன்ற பாகுபாடுகளை தூரப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்திருக்கோம். இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு முன்னெடுக்கக்கூடிய ஒரு முற்போக்கான அரசியலுக்கான ஒரு இடம் இருக்கிறது என்பது இந்த முன்னெடுப்புகளின் மூலமாக, இதுக்கு இருக்கக்கூடிய ஆதரவின் மூலமாக நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் வந்து இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சியோட பத்தின அவரதோட தோற்றம் என்னவா இருக்க போகுதுங்கிறத பத்தி எல்லாம் விரிவா நம்மளோட கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைங்கிறது ஒரு அரசியல் தேவையாக இருக்கிறது என்பதை இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் வளமையான விஷயங்கள்ல இருந்து மாற்றம் அடைய வேண்டிய தேவை இருக்கிறதுங்க என்பதையும் இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி வந்து நமக்கு வந்து உணர்த்துகிறது. அரசியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அரசியலை நாம் நகர்த்தக்கூடிய விதத்திலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இளைஞர்களிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எல்லாம் பல விஷயங்களை இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி நமக்கு உணர்த்துகிறது. பார்ப்போம் என்ன மாற்றங்கள் நேர்கிறது என்று. நன்றி ஐயா.